Radio Mirchi 98.3 FM presents. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi Radio. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi Radio. Radio Mirchi is the summer hot Mirchi. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi is the summer hot Mirchi. Turn up the radio. Turn up the radio. Turn up the radio. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சென்னை குயின் இல்ல, தமிழ்நாடு குயின் இல்ல, சவுத் இந்தியா குயின் கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க. என்னங்க, என்ன ஸ்மைலு, என்ன ஆக்டிங், என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன டைலாக் டெலிவரி. நீங்க நடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க முகம் மட்டும் இல்லங்க, உங்க நகம் கூட நடிக்குதுங்க. என்னோட அதிகமா நீங்க நடிக்கிறீங்களேங்க அப்படின்றாங்க. அட போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அதாவது உங்க வீட்டுல ஏதோ வெள்ளம் வந்துச்சுன்னு போட்டோ பார்த்த உடனே நிறைய பேரோட உள்ளு வந்து ஏதோ ஆயிடுச்சுங்க. என்னாச்சு, இப்ப எப்படி இருக்கு? ஓகேவா? சரி, இப்ப கீர்த்தின்றது, கீர்த்தி சுரேஷ்ன்றது உங்க ஒரிஜினல் நேமா? அதே நேமே வச்சுட்டீங்களே. கீர்த்தி பால் தான் உங்க நேம். அமலா பால் கீர்த்தி பால் தான் போட்டுருந்தது விக்கிபீடியால. கீர்த்தி பால் ஒன்லி கீர்த்தி. கீர்த்தி சுரேஷ் தான் என் பேரு. சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமானீங்க. என்னென்ன படம் எல்லாம் பண்ணீங்க? சைல்டு ஆர்டிஸ்ட்னு பார்த்தேன், என்ன படம் எல்லாம் பண்ணீங்க? சைல்டு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா நான் ஒன்னும் அப்படி சீரியஸா எல்லாம் பண்ணலங்க. எங்க அப்பா ப்ரொடியூசருங்கிறதுனால வெக்கேஷனுக்கு அவரு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற படங்கள் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க போகும்போது ஸ்பாட்ல அப்படியே என்ன உட்காந்து வச்சு இந்த ஒரு சீன்ல நடி, இந்த ஒரு ஷார்ட்ல நடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சைல்டு ஆர்டிஸ்ட் ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப தனுஷ் சிவகார்த்திகேயன் இவரை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயம், அவரை பத்தி ஒரு வார்த்தை, ஒரு பஞ்சு. தனுஷ் சார் பர்ஃபார்மர், சிவகார்த்திகேயன் என்டர்டெய்னர். உங்களால அந்த ட்ரெஸ் கலகா, அந்த ட்ரெஸ்ஸால உங்களுக்கு அழகானே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சிரிக்காதீங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. சொன்னார், நீங்க அப்படியா? ஓகே மேடம். நீங்க சிரித்தால் சில்லறை கொட்டுது பாருங்க. சோ அம்மா வந்து உங்களை டப்பிங் எல்லாம் வந்து பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்களா? இப்படிதான் பண்ணோம், வாய்ஸ் எல்லாம் இப்படிதான் மாடுலேட் பண்ணோம், அதெல்லாம் சொல்லி தருவாங்களா? இல்ல டப்பிங்ல எல்லாம் அம்மானும் சொன்னது இல்ல. ஆக்சுவலா அவங்களும் நிறைய டப் பண்ணது இல்ல. அவங்க சில படங்கள் தான் டப் பண்ணிருக்காங்க. சோ அதனால டப்பிங்க பத்தி நிறைய அட்வைஸ் எல்லாம் அம்மா கொடுத்தது இல்ல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடிக்கிறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகுது, படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும். இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு. கீர்த்தி சுரேஷ் இவங்க இன்னும் ஃபர்ஸ்ட் படமே வரலையே, இப்போ 6 படம் புக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கால் சீட் டைரியில இடமே இல்ல. அது எப்படி இதே நம்ம நடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி அத்தனை படங்கள் கமிட் ஆனீங்க? இது என்ன மாயம்? அதாங்க தெரியல, அது மாயமா தான் இருக்கு. இல்ல, நான் வந்து 8 படம் எல்லாம் கமிட் பண்ணேன்னு எழுதிருந்தாங்க. 8 படம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதே மாயம் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு என்ன ரஜினி முருகன், பாம்பு சட்டை, அதுக்கப்புறம் தனுஷ் சார் படம் இதுதான் இருந்தது. இதுதானா? 4 படம் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல வேற ஏதோ நோனோ நீனோ அது பண்ணிட்டு இருந்தீங்க. தெலுங்குல நீனு ஷெரஜா அது ரிலீஸ் ஆச்சு. சோ அவ்வளவுதாங்க. எந்த ஹீரோயினோட கம்பேர் பண்ணா நீங்க வந்து சும்மா கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க? அடுத்த குஷ்பு இவங்க தான், அது ஹன்சிகா சொல்லிட்டாங்க. அவங்க ஹன்சிகாவை சொல்லிட்டாங்க. இல்ல அந்த மாதிரி இந்த ஹீரோயினோட சின்ன குஷ்போன்னு சிம்ரன். சிம்ரன் கிட்ட எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அவங்க நடிப்பு பிடிக்கும், அவங்க டான்ஸ் பிடிக்கும், அவங்க இடுப்பு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? மேடம் அந்த மச்சம் விட்டீங்களே, அவங்களுக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கு. அவங்களுக்கு இங்க இருக்கு, அங்க இங்க இருக்கு. அந்த சைடுல உங்களுக்கு இருக்குல்ல, அந்த மச்சம் உண்மையான மச்சமா இல்ல நீங்களே வச்சுக்கிட்டதா? இல்லங்க, அது நிஜமான மச்சம் தான். சிம்ரன் பத்தி பேசினே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு இந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. இந்த எறும்பு பிடிக்கிற சீன் எவ்வளவு கஷ்டமா இருந்தது ரஜினி முருகன்ல? அது ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க. எத்தனை டேக் போச்சு? அது ஆக்சுவலா டைரக்டர் கிட்ட நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்னாரு, கீர்த்தி அது கண்டிப்பா நீட்டா தான் இருக்கும், கவலையப்படாதீங்க அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு முதல்ல நான் வந்து ஆக்சுவலா அவ்வளவுதான் தெரியாது. அதுக்கப்புறம் 2வது தடவை எடுத்தாங்க. சோ 2வது தடவை எடுத்த போதுதான் இன்னும் ஆக்சுவலா நீட்டா இருந்துச்சு, தெரியுது. முதல் தடவை எடுத்த போது கீர்த்தி அது இடுப்பா கையான்னு கூட தெரியல கீர்த்தி கொஞ்சம் அப்படின்னாரு. அப்புறம் தான் 2வது தடவை எடுத்த போதுதான் நீட்டா இருந்தது. ஆக்சுவலா படம் பாக்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது. பட் அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நீட்டா அழகா இருந்தது. சோ அதனால ரொம்ப ஹாப்பி. இப்ப ஹிந்தி சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஹானி, மருதானி, குயின் இந்த மாதிரியான படங்கள்லாம் வருது. ஒன்லி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரை ஹீரோயின். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு. ரொம்ப ஆசை. குயின் சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல எல்லாமே இருக்கும் இல்லையா, இமோஷன்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும். சோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டான ஹீரோயின்ஸ் அண்ட் சோ அவங்கள பாக்குறதுக்காக வருவாங்க ஆடியன்ஸ். அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க ரசிப்பாங்க. சோ நம்மளும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது வந்துன்னா பண்ணதுக்கு எனக்கு ஆசைதான்.
So, இப்ப இந்த டைம்ல இந்த ஹீரோவோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, நீங்க இன்னும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல 1-2 கூட இல்லையா? எனக்கு எல்லா கூடயும் நடிக்கணும்னு ஆசை தான். சரி, நீங்க லண்டன்ல போய் ஏதோ பண்ணீங்களாமே, ஸ்காட்லாந்துல போய் ஏதோ பண்ணீங்களாமே? டிசைன் படிச்சேன், ஃபேஷன் டிசைன் இங்க படிச்சேன் சென்னையில. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருந்தது. அது ஸ்காட்லாண்ட்ல ஒரு 5 months பண்ணேன், லண்டன்ல ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அப்புறம் திரும்பி வந்தோடனே கீதாஞ்சலி நடிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எனக்கு ஆகணும்னு ஆசைன்னா எந்த மாதிரி சொல்லுங்களேன். எனக்கு குத்து தான் ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு குத்தாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இதுவரையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரஜினி முருகன் உங்க வாய்ஸ் இல்ல, அத நாங்க கண்டுபிடிச்சோம், நீங்க கண்டுபிடிச்சீங்களா? பாட்டுல பாட்டோட ஓப்பனிங்ல உங்க வாய்ஸ் இல்ல. இல்ல, அது ஆக்சுவலா அது முதல்ல எடுத்தாங்க, நான் கேட்கவும் செஞ்சேன். பட் அந்த என்ன பாட்டுனா என்னமா எப்படி பண்றீங்க அதுல. ஆனா சீன்ல பாத்தீங்க, படத்துல பாத்தீங்கன்னா என் வாய்ஸ் வரும், ஆடியோல என் வாய்ஸ் கிடையாது. இப்போ ஆடியோவா தான் ரேடியோல கேட்பாங்க, எங்களுக்கு அந்த வாய்ஸ் பண்ணி காட்டுங்க. என்னடா தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்றீங்களா, மரியாதையா போயிடு, இல்ல போய் சொல்றேன். சூப்பருங்க, தேங்க்யூ சோ மச். இன்னும் உங்கள்ட்ட நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கும் ரொம்ப பேசணும்னு ஆசை உங்ககிட்ட. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரஜினி முருகன் பெரிய ஒரு சக்சஸ் ஆனதுக்கு காரணம் நீங்க தான். ஸோ இவ்வளோ படம் ஆக்சுவலா இவ்வளோ லேட்டா வந்தாலும் அது ஒரு லேட்டஸ்டான படமா ஒரு ஆக்கி ஒரு ஹிட் கொடுத்தது நீங்க தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் அதுவுமா எனக்கு இது ஒரு பெரிய விருந்தா இருக்கு. இன்னொரு தடவை ஒரு பெரிய தேங்க்ஸ் என் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.